ஸ்டார்ட், கேமரா, ஆக்ஷன். கூட்டு வழிபாடு பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஏன்னா நம்ம எல்லோரும் விட்டு பூஜைக்கு போகிறோம், நிறைய ஐயப்ப பக்தமார்கள் வரணும்னு ஆசைப்படுறோம். எதுக்காக இந்த கூட்டு வழிபாடு? இந்த நன்மை அப்படின்னு நம்ம எல்லாமே ஒற்றுமையாக இருந்தால் தானே நல்லா இருக்கும். இந்த ஒற்றுமை எல்லாரும் நல்லா இருக்கணும், நாமும் நல்லா இருக்கணும், மற்றவங்களும் நல்லா இருக்கணுங்கிறத ஒரு எல்லாருக்கும் புரிய வைக்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த எல்லாரும் சேர்ந்து கூட்டு வழிபாடு பண்ணுறோம். அதில் ஒரு பெரிய முக்கியத்துவம் கிடையாது. இதுதான் விஷயம். இப்போது ஐயப்ப மலைக்கு போகும்போது பயங்கரமான விரதம் இருந்துட்டு போகிறோம், தவறு பண்ணிகிட்டே போகிறோம். தவறு பண்ணிட்டு போகும்போது இடையில ஒரு கோயிலை பார்த்தோன்னா கும்பிட்டுட்டு போகிறான். அது அவனுக்கு அது தப்பாக தெரியல, நம்ம தவறு பண்ணிட்டு போகிறோமே, இருந்தாலும் அவன் சாமி கும்பிட்றான். இங்கே போகிறது மாத்திரம் ஏன்? பய பக்தி. இங்கே போகும்போது நமக்கு பயம் ஏற்படுது, பக்தியும் இருக்குது. அந்த பயபக்தி இருந்ததுன்னா அந்த பக்தி நிலைக்கும். இந்த போகும்போது இப்படி சாமி கும்பிட்டுட்டு போனானே அது நிற்காது. ஏன்னா அவன் அப்போவே மறந்துடுவான். இப்போ கோயில்களுக்கு சக்தி உண்டா இல்லையான்னு ஒரு பிரச்சனை இருக்குது. அங்கே சிலைக்கு எப்படி சக்தி இருக்கும் அப்படின்னு பகுத்தறிவாதிங்க வாதம். அவங்களுடைய வாதம் ரொம்ப கரெக்டான வாதம். இப்போ நம்ம சாமி படைச்சிருக்கிறாரு. இப்போ நாம் என்ன பண்ணுறோம்? சாமியை நாம் படைக்கிறோம். அவங்களுக்கு 4 கை வச்சு 4 பொண்டாட்டிகளை உண்டாக்கி என்னென்னமோ பண்ணுறோம். என்ன காரணம்னா அந்த பிரியத்து மேலே. இந்த தாத்தாவை பேரை போடான்னு சொல்லும்போது தாத்தா ஒன்றும் பண்ணுறது இல்லைல்ல, பிரியமாக தட்டி கொடுக்குறாருல. அந்த மாதிரி நம்ம ரொம்ப ரொம்ப புராதனமான மதமாச்சா. அதனால் அந்த சாமியை எப்படி நம்ம சந்தோஷத்தை காமிக்கிறதுங்கிறது புரியாமல் என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கோம். வணக்கம். ஹரிவராசனம் விஸ்வமோகனம் ஹரிதனீஸ்வரம் ஆராத்ய பாதுகம் ஹரிவிமர்தனம்